நான் ஒழுங்கா நகர்ந்து போ சொல்லி நான் வந்து கையெடுக்க சொல்லிட்டு ஹாலு வெறுப்பத்திட்டு இருந்தாருன்னு ஏன் ஏன்டா இப்படி பண்ற? கிட்ட பேசிட்டேன். நான் தான் கவனில் இருக்கேன். அவங்கதான் சொல்லிட்டேன் அது முடியாது. அப்புறம் இங்கேருந்து போலனா நான் கிளம்பி நிச்சயமாவே சொல்றேன், சத்தியமா நான் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். விளையாட்டு உங்க அண்ணன் மடியில் போட்டு கூச்சிப்பேன். எல்லா கூட பேசுவேன். என்ன ஒதுக்கி வைப்பேன். என்னால் முடியாது. ஒதுக்குனா தானே தப்பு பண்ணா அதுக்கு எது தங்க கிடைக்கணும் தானே? மாட்டேன் மாட்டேன்னா மாட்டேன். பேச சொல்லிட்டேன், எதுவா இருந்தாலும் அப்புறம் ரூம்ல பேசிக்கலாம்னு சொல்லி இப்ப நகர்ந்து போக சொல்லுங்க. நகர்ந்து போட அப்புறம் இதை பண்ண போற அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். நகர்ந்து வர ஏதாவது ஏன் அப்படி பண்றேன்? என் கையில் நீ எனக்கு புரிஞ்சுக்க மாட்டேன். அவங்க மாமாங்க இருக்காங்கடா, அவங்க அப்பா இருக்காடா, அதை புரிஞ்சுக்க மாட்டேன். இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் பொண்டாட்டி தானே. சாமி, அவன் உனக்கு பொண்டாட்டி தான், ஆனா ஒரு பொண்ணு, அதை புரிஞ்சுக்கும். என்ன பண்றீங்க? சரிண்ணா, நீ எழுந்துரு, கிளம்புறேன். எழுந்து போனேன்னு இருக்கேன். என்ன பிரச்சனை ரூம்ல பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன். கை எடுத்துட்டேன். போதுமா? வந்து கையில நிக்கிட்ட போங்க. கை கூட இருக்க கூட கூடாதா? அங்கிருந்து போ, உங்க அண்ணன். சரிமா போறேன். சரி காலாவது பிடிச்சிக்க. கால் எடுக்காத ப்ளீஸ். எடுக்கல. ஆமா, அரசு என்னவோ முடிவு பிடிச்சி இழுக்கிறா, பின்னிட்டு இருக்கா. நான் அவ்வளவு சொன்னேன், அவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ண அந்த வீட்டு ஹால்ல. இப்ப எப்படி அவ மடியில படுத்துக்கிட்ட? கேளுங்க ஜெயா, கேளுங்க. நியாயத்தை நீங்களே கேளுங்க. என்கிட்ட ஜெயா விருப்பத்துல பா, குழந்தைய அவ்வளவு குறை சொன்னானே, அதான் கேட்கறேன் என்ன கதைன்னு. மடியில படுத்தா அவ போதுவல்ல, சுகமா இருக்கோமாமா. அதான் அப்ப பின்னிட்டு தான் இருந்தா, இருந்தாலும் நல்ல மசாஜ் பண்ணிட்டு தான் இருந்தா. இல்லைன்னு போய் சொல்ல மாட்டேன்ல, அதனால தான் வந்து படுத்தேன். பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் என் பொண்ணு தேவைப்படுது. ஆனா என் பொண்ணையே கழுவி ஊத்துவான். இல்லப்பா, சும்மா சொன்னப்பா. மொட்டை மாடியில படுத்துட்டு இருக்கோம், எனக்கு எல்லாம் பண்றேன். உனக்கும் ஹால்ல பண்ற காலம் வரும், அப்ப பண்றேன். இப்ப ரூம்ல பண்ணிட்டு தானே இருக்கேன், அப்புறம் என்ன? எப்ப எனக்கு ரூம்ல பண்ணிருக்கேன் எனக்கு புரியல. ஒரு நாள் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நீ அவன் மடியில படுக்கணும். மடி வச்சு கிட்டி வச்சுக்கிட்டா அதை அப்படி பண்ணுவா? நீ எனக்கு என்ன படுத்தினா உனக்கு பண்ணுவ, நான் சும்மா படுத்தா என் தலையை கூட கோதுறா. அதுதான் நீ படுத்தா உனக்கு கோதி இருப்பா. நீ தூக்கிட்டு கீழ்த்து பிடிச்சி உனக்கு மேல லைட்டா வச்சா எப்படி? அப்ப அதான் காரணமா? அப்ப எனக்கு மடியை தூக்கி வைக்க மாட்டேன், நான் தான் போய் மடியை படுப்பேன். அப்ப எவனாவது கூட்டிக்கு வரட்டுமே. நான்லாம் கூட்டிக்கு வர மாட்டேன்ப்பா. ஹால் இருந்து ரூம் வந்து அவ்வளவுதான், நான் பிரிச்சுட்டேன். புரியல. என் தங்கச்சி வம்புக்கு இருக்கிறது, என் தங்கச்சி சீன்றது, என் தங்கச்சிக்கு சொல்லிடுறது, என் தங்கச்சி நான் சொல்லி வைக்கிறது, எல்லா வேலையும் நான் ஹாலில் பண்ணுவேன்ப்பா. அது மாதிரி அந்த எல்லா வேலையும் அவன் வந்து ரூம்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பிரிச்சுட்டேன். அவனுங்களா 2 பேரும் ஓர விட்டு அடிச்சிடும், அமைதியா இருந்துருங்க. என்ன தாத்தா, மூஞ்சில கொஞ்சம் பல்ப் எரியுது போல. ஆமாண்டி, ஆமா, பல்பு எரியுதுதான். என்ன விஷயம்? உன் புள்ள என்ன சொன்னாரு? டேய் சீரியஸா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் அது கூட நம்பலடா. அவ்வளவு பேசணும், அவ்வளவு கெஞ்சுனா ஒத்துக்காதுவேன். எனக்கு புரியல நிஜமாவே. இது எப்படி? இது நீ ஏன் அப்படி சொன்ன எனக்கு தெரியல. மாமா, அது சிம்பிள். அது எப்படி சொல்றது? இந்திர மாமாவுக்கு வந்து அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல, அவரை சுத்தி இருக்க சர்க்கிள்ல, அவர் கீழே இருக்கவங்க சர்க்கிள்ல வந்து அவங்க எல்லாம் வந்து அவர் எப்படி பார்க்கணும்னா அப்படி பார்க்கணும். ஒரு மாதிரி அந்த அந்த ஃபீல் வந்து அவருக்கு இருக்கு. அதே மாதிரி அவரு, நீங்க பாக்குறீங்கல்ல அவர் எங்க போறாரு எங்க வராருன்றத, மீடியால அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றது எல்லாத்துலயுமே அவர் ஆக்டிவா இருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து என்ன சொல்றது, அவரை பாக்குறவங்க நல்லா இருக்குடா, இந்த இடத்துக்கு போனியா, அந்த மாதிரி தான் அவர் செலக்ட் பண்ணுவாரு போற பிளேஸ் கூட. அவருக்கு நம்ம மேலலாம் பாசம் இருக்கு, அதனாலதான் நம்ம கூட பேசுறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா இங்க வந்து தங்குற அந்த 10 நாளை வந்து வேற எங்கன்னா போய் அதை அப்லோட் பண்ணா அந்த மாதிரி தாட் அவருக்கு வந்துருச்சு. அதனால திருவிழாவா அதுவான்னும் போது இங்க எப்படி இருந்தாலும் அவர் டாமினண்டா இருக்க மாட்டாரு. தாத்தா தான் டாமினண்டா இருப்பார். தாத்தா சொல்றதை எல்லாரும் செய்யற மாதிரி இருக்கும். அவருக்கு அப்புறம் 10 11 தானே இருக்கும். இங்க நம்ம என்ன பண்ணி என்ன போட்டோ எடுப்போம், என்ன அப்லோட் பண்ணுவோம், என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன ஷேர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் அவருக்குள்ள இருக்கு. இப்போ இப்படி சொன்னீங்கன்னா இதை ஒரு போட்டோ எடுத்து போடுறதுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றதுக்கும், ஏன் இந்த ஊர்ல இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியுமே வந்து அவருக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது, பரவாயில்ல உங்க வீட்டுல உனக்கு தான் தராங்க போல அப்படின்னு சொல்றத வந்து அவரு பெருமையா நினைக்கிறாரு. அவர் கொஞ்சம் பெருமை விரும்பியா இருக்காரு. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ஃபேமிலில யாருக்குமே இல்லாத ஒரு குணமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தாத்தா, உங்க அப்பா இல்ல உங்க தாத்தா யாராவது இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
என்ன எங்க போன தாத்தாவும் ஓட்டுற? அவர் உங்க ஜீன் தானே, அப்போ உங்க ஃபேமிலியில தான் யாராவது அப்படி இருந்திருப்பாங்க. அதனால தான் சொன்னேன். ஏன் உங்க ஆயாவோட அப்பா அவங்க இருந்துக்க மாட்டாங்களோ? யாரோ ஒருத்தர், ஆனா இருந்திருக்கீங்கல்ல, அதான் அந்த ஜீன் தான் அவருக்கு ஒட்டிட்டு இருக்கு. இப்பவும் புள்ள வராரு. அதெல்லாம் வரேன்னு சொல்லிட்டான் 5 நாளுக்கு முன்னாடியே வரேன்னு சொல்லிட்டான். உங்ககிட்ட ஏதோ பேசணும்னால சொன்னான். சரி சரி, அப்ப நான் பேசிக்கிறேன். ஆனா உங்க மாமா மட்டும் கேட்டாடி, என்ன மாமா இது திவ்யா ஐயா தானே அப்படின்னு தெளிவா கேட்டா. அது எப்படி? நானும் என் மாமிங்களும் அந்த அளவுக்கு வேவ் லென்த்ல இருக்கோம். அதனால என் 2 மாமிங்களுமே இந்த ஐடியாவை நான் தான் கொடுத்திருப்பேன்றது தெளிவா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்துலலாம் அவங்க விவரம். அப்போ நீயும் மாமிங்களும் க்ளோஸ். விஷயம் இருக்கு, இந்த 2 மாமியாவது க்ளோஸா இருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோங்க. என்ன சொன்ன? 2 மாமிங்களும் என்கிட்ட க்ளோஸ்ன்னு சொன்ன மாமா. ஐயோ ஃப்ளோல உளறிட்டேன். தெரியுமா, நான் உண்மையை சொல்லு. வேண்டாம், வெறுப்பேத்தாதீங்க. சொல்லவா எங்க அம்மா என்ன பண்றாங்கன்ட்டு? நான் இன்னைக்கு ரூம் படுத்துக்கவா? இல்ல வேண்டாம், இன்னைக்கு என்ன செக் போறேன். உண்மை இப்ப அமைதியா இருக்குமா? அமைதியா இருக்க, அமைதியாவே இருக்க போதுமா? செம்மத்த பையன், லவ் யூ. போதுமா? போதும். குழம்புக்கு கொடுத்தது அப்ப நான் கடமைக்கு சொன்னேன், கடமைக்கு கொடுத்தேன். அப்படி இல்ல, இருந்தாலும் ஃப்ளைங் டெஸ்ட் தானே. சரி, கொடுத்ததை கேன்சல் பண்றேங்க. அப்புறம் வேண்டாம், நான் கேன்சல் பண்ணல. சரி சரி, கால் இருக்காத. நான் அந்த போலியோ நான் வச்சேன். உங்க தாய் ஏமா என்ன சோதிக்கிற? நான் ஹாலில் தள்ளி இருக்கிறது எனக்கு பயங்கர இரிட்டேட் ஆகுது. காலையில இருந்து என்னை தள்ளி வச்சிருக்க, எனக்கு வெறுப்பேத்திட்டு இருக்க. போதும், வேண்டாம், நான் அழுதுருவேன், சத்தியமா அழுதுருவேன் அதுக்கப்புறம் தலைமை. சரிங்க, ரூம்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கேன். போதுமா? நிஜமா நான் மொழியை பத்தி என் தலை கோதிக்கிட்டே இருப்பேன். நைட்டு ஃபுல்லா நான் விடிகிற வரைக்கும் கோதுறேன். போதுமா? இல்ல, உங்ககிட்ட நான் போய் சொல்லியிருக்கேனா? அப்போ ஓகே. ஆமா உங்க கதை என்னடா? இல்ல தாத்தா, அவர் ரொம்ப பிஸியா இருக்காராம், அவரால முடியாதான் தாத்தா. என்ன சொல்ற? என்னடா ரொம்ப நம்பிக்கையா சொன்னான், அதனால ரொம்ப தெரியுமா இல்லடா? இவனே ஒத்துக்கிட்டான போது அவன் ஒத்துப்பான்னு தெரியுமா வேற இருந்தா? இல்ல தாத்தா, அவருக்கு வேலை அதிகமா இருக்கான். இதுதான்டா, இது வந்து ஃபோன்ல பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ கால் பண்ணுங்க, அங்க போயிட்டு வீடியோ கால் பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லிட்டார் தாத்தா. என்ன மாப்பிள்ள இப்படி ஆயிடுச்சு? சும்மா வருத்தப்படாதீங்க. என்ன தாத்தா, அதை மீறி இவ்வளவு பேர் இருக்கோம்ல, அப்புறம் என்ன? சரிடா, அவங்க வேலை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் ஒருத்த நாள் வராங்க, அது வரைக்கும் சந்தோஷம் தான். சரி, போதும் போதும், ஓட்டாதீங்க, உண்மையை சொல்லுங்க. என்னடா சொல்ற? உண்மையா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை டாடி. இவங்க ஏதோ மழுப்புறாங்க, வேற ஏதோ கூட நடந்துக்கலாம். ஆனா அவர் இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு, இவங்க சொல்றது பொய். அவங்க ஒன்று சீரியஸாக சொல்றானுங்க. சரி, வேற ஒன்றும் இல்லை. அம்மி, உண்மையை சொல்லிதான் உண்மையா? தாத்தாப்பா அப்செட் ஆயிட்டாரு. ஆமா பூச்சி, இதான் பூச்சி உண்மை. இது என்ன, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே தானே சொன்னீங்க, எதுவும் மாத்திலாம் சொல்லலைல்ல? கூட்டத்தை அப்படியே தான் சொன்னோம். கிடையாது, நான் சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்லியிருந்தீங்கன்னா அவர் கண்டிப்பா வந்திருப்பாரு. நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. ஏய், இதை சொல்ல மாட்டோமா திருப்பி? நாங்க ரொம்ப பண்ற. விடுங்க, நீங்க எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல விடுங்க. இல்ல டாடி, நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லியிருந்தா நிச்சயமா ரிஜெக்ட் பண்ணிருக்க மாட்டேன் டாடி. நான் 100% சொல்றேன். பேர்ல யாரோ ஒருத்தர் சொதப்பி இருக்காங்க, அது மட்டும் தெளிவா தெரியுது. விடுங்க, நீங்க சண்டை போடுறீங்க. ஒருத்த வரால அதுவே சந்தோஷம் தான், எனக்கு கொஞ்சம் பிரச்சனையும் இல்லை. சரி சரி, போதும் போதும், சும்மா தான் சொன்னேன், உங்களுக்குள்ள வராரு. நிஜமாவா? ஆமா தாத்தா, ஆமா வரேன்னு ஒத்துக்கிட்டாரு. போதுமா? இப்போ என்ன கேள்ற? இப்ப என்ன ஏமாத்துனீங்களா நீங்க? ஆமா, என்ன ஒரு பேசுனா அதான் கொஞ்சமா லைட்டா ஏமாத்தேன். ச்சீ, ஆனாலும் அவனுக்கு திமிரு பூச்சி. வரல, இருந்துட்டு போட்டோம். வாங்க, உங்களுக்கு இருக்கு. நிஜமாவா? இலிக்கரண்டிலையும் பூரி கட்டையிலையும் போகாத. என்ன நீ சொல்லி மாமாட்ட மோஷம் வாங்கி மாமா வர வச்சு எனக்கு என்ன தர? நான் என்ன தரணும்? நானும் தரமாட்டேன்பா. அப்ப ஃபோன் பண்ணி திருப்பி வரவாரான்னு சொல்றேன். இப்ப வருத்தப்பட போறது உங்க தாத்தா, எனக்கு என்ன வந்துச்சு? உங்க பசங்க வந்தா எனக்கு ஏதாவது உங்க தாத்தா மட்டும் கேட்டா, அதே நான் உன்னை கேட்டா மட்டும் இப்படி பண்றேன். கேட்டேன், ஆனா எங்க தாத்தா கிட்ட எதுவும் கேட்க போறது இல்ல. ஆனா நீ ஏதோ கேட்கணும்னு மனசுல வச்சுக்கிட்டு தான் இதை கேட்கற. அதனாலதான் பயப்படுற. பெருசா இல்லடி, எல்லாம் நம்ம ரூம்குள்ளதான் தாய. முடியாதுமா, முடியாது. உன் லட்சணம் எனக்கு தெரியும், என்னால முடியாது. உச்சிட்ட கொண்டாட்டில ப்ளீஸ்மா. சரி, என்ன வேணும்? ரூம்ல கேட்டுக்கிற, ஆனா தரணும். நீ ரூம்ல என்ன பர்மிஷன் கொடுத்தியோ அது மட்டும் தான்மா. நான் தான் வாக்கு கொடுத்துட்டல, பயப்படாத. புருஷன் வில்லங்கமான ஆள், பயம் இருக்கே. இருக்கு. எல்லாம் நம்மளே பாக்குறாங்க. சரி சரி,
தரல. சரிம்மா. என்ன நாத்து, பரவாயில்லையே. எப்படி நாத்து இதெல்லாம்? சும்மா பை பர்த். மாமி வராங்க. எதுக்கு பயப்பட்டு? அந்த கையிடுங்க. அதெல்லாம் தெரியாது. கொஞ்சம் தள்ளி போயேம்மா. இழுத்து பிடிச்ச மாதிரி உட்கார வச்சு பார்த்துக்கோ. சரி சரி, நான் ஒன்றும் சொல்லல. இந்த ஹோட்டல்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குங்க. ஹோட்டல்ல இருந்தா இங்க யாருமே பண்ணலையே. இல்லைண்ணா, அவர் ஃபோனுக்கு வந்துட்டு இருந்துச்சு, அதான். சரி, நாங்க என்னன்னு பேசிக்கிறோம். சரிங்க. என்ன மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. எல்லாருமே சிரிச்சு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கே. காலையில வருத்தமா தானே இருந்தாங்க. என்ன மாமா, தம்பிங்கெல்லாம் வரேன்னு சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் வரேன்னு சொல்லிட்டாங்க. என் பேத்திக்கு தைரியம் வச்சு எப்படி மீறாமல் பண்ணுங்க, அதனால வரானுங்க. எப்படி இதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க? இது எப்படிதான் இதெல்லாம் சமாளிக்குது, எப்படிதான் யோசிக்கிறது, புரியவே மாட்டேங்குது. ஒருவேளை நாம தான் இன்னும் இதை நல்ல பொண்ணு நினைக்கிறோமோ? அண்ணன் சொல்ற மாதிரி இதுகிட்ட ஏதோ பெரிய தப்பு இருக்குமோ? அது எப்படிதான் எல்லா ஆம்பளைங்களும் இப்படி புரிஞ்சுக்கிறோம் எனக்கு தெரியல திவ்யா. வச்சுட்டாங்களா? எனக்கு புரியல. போன்னு சொன்னது சாக்கோ. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? பொண்ணுகிட்ட நீ என்ன பேசுற எனக்கு புரியல. டாடி, போதும்னு அவங்க என்கிட்ட தானே கேள்வி கேட்டாங்க, பதில் நான் சொல்லிக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. இங்க வந்துட்டீங்க, மம்மி டாடி வந்துட்டாங்க. இந்த போலாண்டா. என்ன மாமி தெரியணும், கேளுங்க, சொல்றேன் பதில். நான் சும்மா கேட்டேன், நீ சொன்னோன்னே 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்களே, அதனால கேட்டேன். அது எப்படிதான் ஆம்பளைங்க மனசு டக்குன்னு படிச்சிடுறியோன்ட்டு. இல்ல, ஆம்பளைங்க மனசுன்னு இல்ல, பொம்பளைங்க மனசையும் படிப்பேன். யார் உள்ள என்ன வச்சிட்டு இருக்காங்க, வெளியே என்ன பேசுறாங்க, ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தவங்க என்ன பேசுறாங்க, எல்லா கதையுமே தெரியும். என்ன சொல்லுங்க, எல்லாரும் இருக்காங்க, அதுவும் சொல்லணும்னா கூட நான் சொல்ல ரெடி. யார பத்தி கேக்குறீங்க, சொல்லுங்க, சொல்லிடுவோம். ஓ, அப்ப எல்லார் மனசையும் படிப்ப நீ. சாரி, சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு தெரியாதுல்ல. நான் ஒரு டிகிரி படிச்சேன்னு சொன்னீங்களா, டிகிரி படிச்சது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். அதுல நான் பிஹெச்டியே வாங்கிட்டேன், அது சைக்காலஜில. போதுமா? என்ன எல்லாம் ஏன் அப்படி பாக்குறீங்க? டேய், நிஜமான யூஜி அந்த பண்ணதெல்லாம் சைக்காலஜியா? ஆமா, நான் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி தான் என் பிஹெச்டியே முடிச்சுட்டு வந்தேன். நீ சொல்லவே இல்ல. நீ யாருமே நான் யூஜி என்ன எடுத்தேன்னு கேட்கல, அதுல இப்ப நான் எந்த லெவல்ல இருக்கேன்னு கேட்கவே இல்லை. நான் என்ன பண்ணட்டும்? அப்ப நீ ஒரு சைக்காலஜிஸ்டும்? ஆமா, ஃபேமிலி கவுன்சிலிங் தான் நான் என்னோட பிஜில முடிச்சது, ஐ மீன் பிஹெச்டில முடிச்சது. பிஜில இருந்து எல்லாமே நான் எடுத்தது எல்லாமே ஃபேமிலி கவுன்சிலிங் பத்தி மட்டும்தான். பாரு, நான் கேட்டிருந்தேன் நீங்க சைக்காலஜி படிச்சியான்ட்டு. நான் தான் அப்பயே சொல்றேன், அதுல நான் பிஹெச்டியே முடிச்சிட்டேன்னு. அடியே, அதை நீ சும்மா சொல்ற நினைச்சேன்டி. நான் அது உண்மையாதான் சொன்னேன். நான் சொல்றேன், இந்த ஒரு நாள் பேசிட்டு கண்டுபிடிச்சிட்டே இருந்தாதா நீ இப்படி கண்டுபிடிக்கிற? ஒரு நீ யூஜி எடுத்தியா சைக்காலஜி எடுத்தியா அப்படின்னு கேட்டேன்டா. நான் அதுல பிஹெச்டியே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாடா அவ. அதை அவ ஃபண்ணுக்கு கவுண்டருக்கு சொல்றான்னு நினைச்சேன்டா. சில அதுல டாக்டரேட் ஆயிட்டேன். ஆயிட்டேன். சரி, இல்லை என்ன பாக்குறேன், கொஞ்சம் கொண்டு இருங்க. இதுக்கு பஞ்சாயத்து ரூம்ல இருக்கு. சரி சரி. சிவா, ஆன்ட்டிக்கு எல்லார் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? உங்க ஆன்ட்டிக்கு உன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? என்ன சொல்ற? அவங்களுக்கு வெறும் ஆம்பளை மனசை மட்டுமே தெரிஞ்சுக்கிறனே, இந்த வீட்டுல இவ்வளவு பொம்பளைங்க இருக்குமேன்னு வேற ஏக்கமா பாக்குறாங்க, கேக்குறாங்க. நீ ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ற, அப்புறம் உங்க மம்மி, அப்புறம் உங்க ஆண்டி, அப்புறம் எங்க மம்மி, எப்படி இப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஆண்டி, மம்மி டாடி வந்துட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். சரி, நான் கிளம்புறேன் ஆண்டி. பதில் சொல்லிட்டு போய் எங்க ஓடுற? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன தெரிச்சு ஓடிட்டா? உண்மைகள் இருக்கு அண்ணி, வெளியே வந்துடுச்சுன்னா. இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன். சரி, நான் வரேன். மம்மி அவதான் போயிட்டா. உங்களை பத்தி வேணா சொல்லட்டுமா? வேண்டாம். சரிம்மா, வெறும் ஆம்பளை பத்தி மட்டும் சொல்றாங்க. இல்லம்மா, அவனை பத்தி நாங்களும் கொஞ்சம் கேட்டுக்கிறோம். சரிம்மா, சொல்லு பாப்போம். நான் அப்படியே கேஸ்ல பால் வச்சுட்டு வந்துட்டேன். நான் சரி, நான் போறேன். எங்க மாமி? நாத்து மாமியார் ஓட விட்ட போல. அவனுக்கு தேவைதான், ஆனா ஓடுறாங்கல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ யூஜி சொல்லவே இல்லை ஏதாவது எடுத்தேன்னு. நீங்க கேட்கல டாடி, நான் என்ன பண்ணட்டும்? அப்போ அந்த லாஸ்ட்ல ஃபீஸ் கட்டினது பிஹெச்டிக்காக மட்டும்தான், அதுதான் அவ்வளவு காசாச்சு இல்ல? டாடி, அது கொஞ்சம் ப்ராசஸ், அது இதுன்னு கொஞ்சம் செலவு அதிகமாயிடுச்சு. சரி, அது அப்படியே முடிச்சிடணுமேன்றதுனாலதான், வேற ஒண்ணும் இல்லை. சரி சரி, சந்தோஷம் தான். பொண்டாட்டி ஓட விட்டதுல எனக்கு சந்தோஷமா. ஆமா,
உண்மையாதான்டா சொல்றேன். என்னால அவளை ஓட உடைக்க முடியல. ஒரே டைலாக் பேசினா ஓடிட்டாளே. அப்ப ஏதோ அவளை வச்சிருக்கா அதானே? தெரியல மாமா, இருக்கலாம். நிஜமாவே நீ இப்ப என்னை பார்த்து நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுவியா? என்ன மந்திரக்காரியா உங்களை பார்த்தோன்னே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு? அப்புறம் அதெல்லாம் இல்ல தாத்தா. ஓரளவுக்கு என்ன யோசிப்பீங்கன்னு கெஸ் பண்ண முடியும். இல்ல நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும், அவ்வளவுதான். இல்ல 90% கெஸ் பண்ணிடுவேன். அது சரி. அதுக்கே தெரிச்சு ஓடிட்டாங்களே. அதெல்லாம் அப்படித்தான், விடுங்க. இவ்வளவு வேகமா அழுத்துறீங்க. அப்படி இருக்க கட்டி பிடிச்சிங்க போல இருக்கு. தள்ளி இருக்க கொடுத்தது கால் தான். அப்ப என்ன பண்றது? சரிடி போச்சு, ரூம்ல கட்டி பிடிச்சிக்கோ. அந்த பக்கம் பாரு. நான் பொண்டாட்டி தான் கூப்பிட்டேன். அம்மே கேமே நீ இப்போ விடிவாதம். டேய் அண்ணா, மூஞ்சில ஏதாவது இருக்கா என்ன? அந்த பக்கம் பாரு. சரிம்மா திரும்புறேன். சரி புச்சுக்கு வச்சுக்காத. இல்ல. சரிங்களா? உன் பொண்டாட்டி வாடி, நம்ம வீட்டுக்கு போல வாடி. எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, விளையாடுறியா? நானும் வரமாட்டேன். சரி நான் போறேன். கொஞ்ச நாள் கழிச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நைட்டு ஃபுல்லும் உன் கூட தானே இருக்கேன், கொஞ்ச நேரம் இரேன். முடியாது முடியாது. நைட் இருக்கு எப்படி இருக்க? தூக்கம் வருது விருப்பத்துல வேண்டாம் விருப்பத்துல. சரிப்பா, இன்னைக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லல. உன்னை நம்பவே தயாரா இல்ல. அவா, இவர் ஒருத்தர். யார் மச்சான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு எனக்கு தெரியல. அந்த புது டீலர் நான் தான் வர சொல்லியிருந்தேன். நீங்க தானே இவங்க கிட்ட அரிசி என்னவோ ஒரு மாதிரி தரம் இதுவா இருக்கு சொன்னீங்க. அதனால சரி வர சொல்லியிருக்கேன். எல்லா இடத்துக்கும் மாத்தலாம், என்ன ஏதுன்னு பார்க்கலான்ட்டு. அதுக்குதான் மேனேஜர் கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் வந்தா ஃபோன் பண்ணுங்க, இல்ல வரேன்னு சொன்னா ஃபோன் பண்ணுங்கன்னு. அதுதான் பண்ணிட்டு இருக்காரு போல. அப்ப டீலர் வரதுக்கு ஒத்துக்கிட்டாரா? ரேட்டு கூட ஓகேவா தான் இருக்கு. அப்படின்னு நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அரிசி இவர்கிட்ட நல்லா இருந்தா இவரையே மாத்திரலாம். அப்பதாங்க பண்ணி பார்த்துடலாம். எதுக்கு? அந்த அரிசி ஒன்றும் அவ்வளவு மோசம் இல்ல. அதனால இன்னும் தரமா கொடுக்கலான்னு பார்த்தேன். இவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க. பாத்துருவோமா? சரி மாப்பிள்ள பாத்துடலாம், வாங்க போலாம். இந்த மாமா நான் கொஞ்சம் ஹோட்டலுக்கு போயிட்டு வரேன். சரி, நான் என்ன பண்ண போறேன், நானும் வரேன். அப்பா எல்லாம் போலாம். இல்ல போலாம். சரி சாரு போயிட்டு வரேன். சரிங்க, எல்லாரும் கிளம்புறீங்க, இதுங்களாம் அப்போ ஓடிடும். அப்போ நானும் அங்கேயே போறேன், தேவி கூட பேசிட்டு இருப்பேன். வீடு சாத்திட்டு போ. சரிங்க. ஜாலி. இப்ப கொண்டாட்டிய கூட யாரும் வருவா அப்படிதானே? ஆமா, வருவா. ஒன்றும் இல்லை, உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சாதான். சரி சரி, பாத்துக்கோங்க. அப்புறம் சொல்லுங்க. என்னாச்சு சொல்றது? ஒன்றும் புரியல, ஒன்றும் இல்லை. ஆமா, என் சேரிங்க உள்ள கப்போர்ட்ல லாக்கா இருக்கணும். நம்ம ஊருக்கு போனோம்ல, அதனால அப்ப உள்ள வச்சு பூட்டினேன். அதை எடுக்கவே இல்லை, மறந்துட்டேன். எடுத்துட்டு வந்து தரவா? கொஞ்சம் எழுந்துருங்களேன். இல்ல காணுமேன்னு கேட்டேன். வேணாம் வேணாம், அப்புறம் எடுத்துக்கலாம். நான் அப்புறம் எழுந்துக்கும் போது எடுத்து வெளியே போட்டுடுறேன். அண்ணே என்னம்மா கூப்பிடுற, அதுக்கப்புறம் பேசவே மாட்ற. என்னன்னு கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். திருப்பி நாங்க பேசினா திருப்பி கூப்பிடுறேன். என்னதான் உன் பிரச்சனை? ஏன் பாரு, நான் கூட பேசு. நீ தானே சொன்னீங்க ஹால் மொத்தம் உங்களுக்கு ரூம் எனக்குன்னு. அப்புறம் சரி, நீங்க ஏதாவது கேளுங்க, சொல்லுங்க, பேசுறேன். என்ன பேசுனா நான் என்ன பேசிட்டோம்? பேசுறீ, பேசிக்கிட்டே இரு. எதுக்கு அப்புறம் வாயாடின்றதுக்கு? அப்படிலாம் சொல்ல மாட்டேன்டி. நிஜமாவே நைட் ஷிஃப்டா இருக்க போறியா? ஆமா, எடுக்கதான் போறேன். நீ ரொம்ப தூங்கிக்க மாட்டாமே. அப்புறம் நீ நான் கிளம்புறதுக்கு அப்புறமா தான் அப்புறம் உன்னை எப்போ பாக்குறது? நான் வரத்துக்குள்ள நீ கிளம்பிடுவா. வேண்டாமே நைட் ஷிஃப்ட் வேண்டாமே. ப்ளீஸ் 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 முடியாது சொல்லுடா. ஒரு ப்ரொஃபஷன், ஒரு ப்ரொஃபஷன்ல இன்னொருத்தர் தலையிடக்கூடாது. அதானே? அதானே டீலு. அப்புறம் என்ன? நான் அப்படிலாம் இந்த டீலும் போடல. நீங்க தான்மா சொன்னீங்க, நீ என் பர்சனல்ல தலையிட, என் ப்ரொஃபஷனல்ல தலையிடாதன்னு. அப்ப அதே தான் நானும் சொல்றேன் உங்களுக்கும். சார் பழி வாங்காத. வாங்கிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். ஏய், நீ தானே சொன்ன ஒருத்தர் ப்ரொஃபஷனல் தலையிடக்கூடாதுன்ட்டு. அப்படிலாம் சொல்லல. உன் ப்ரொஃபஷனல்ல மட்டும் தலையிடக்கூடாது, ஆனால் ப்ரொஃபஷனல் தலையிடுவியா? அதெல்லாம் முடியாது. நாளைக்கு நான் லீவ் போடுறேன் தான். நானும் லீப்பா. அப்ப நான் யாரை வச்சு மீட்டிங் பண்றது? நீ கேளு, நான் அப்ப யாரை வச்சு மீட்டிங் பண்ணுவேன்? அது உங்க ஆஃபீஸ் விஷயம், அதையும் என்ன கேட்க சொல்றீங்க? நான் ஏன் கேட்கணும்? நீங்க எதனா பேசிட்டு போங்க, அது என் காதல கூட நான் வாங்கிக்கல. புச்சி சார் தெரியாம சொல்லிட்டு அதுக்கு குத்தி குத்தி காட்டாத வலிக்குது. நிறைய பேர் ஆல்ரெடி எங்களை குத்திட்டாங்க. அதனால இப்ப நாங்க யாரையும் குத்தி எல்லாம் காட்டல. குத்தி காட்ட அளவுக்கு எங்களுக்கு தெம்பும் இல்லை.
சரி புச்சி, நாளைக்கு மீட்டிங் கூட வைக்க மாட்டேன், நீ பேச ப்ளீஸ். இங்க வைங்க வைக்காம போங்க, எங்களுக்கு என்ன வந்துச்சு? அது எங்களுக்கு வேணும், வைக்க வேண்டாம். ஏன்? தானே அவனே வேணான்றான், நீ அவனை ஏத்தி விடுற. இப்ப பாருங்க, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது உங்க ஆபீஸ், உங்க மீட்டிங்கு, நீங்க எதனா பண்ணிக்கோங்க. வைங்க வைக்காம போங்க, அவங்க வரட்டும் வராம போட்டும். இனிமேல் எதுலையுமே நான் தலையிடுறதா இல்ல. சரி, நான் என்ன பண்ண, நீ என்ன மன்னிப்ப சொல்ல. அந்த விஷயத்துல உங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னா கிடையாதுதான். நீங்க ஒரு கோடு போட்டு காமிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். இப்ப நான் என் வழியில அதை ரோடு போட்டு போக போறேன், அவ்வளவுதான். பொண்டாட்டி இப்பெல்லாம் பிளாக்மெயில் பண்ணாத. ட்ரூத்த சொன்னேன், பிளாக்மெயில் இல்ல. சரிம்மா, மன்னிச்சிருமா. பாவம் நாத்து என் ஃப்ரெண்ட் கதறல, மன்னிச்சிட. என்ன மாட்டேன், இன்னும் கதறட்டும். அதுல இவ்வளவு ஹர்ட் ஆன மன்னிக்கிறதாவே இல்ல. சரி தங்கல, பயிரம் நீ நிச்சயமா தானே இல்ல இது கிடையாது சொன்னீங்க. அதான் நான் சொல்றேன், நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காமலே இந்த முந்திரி கொட்டத்தனமா வரீங்களே, எனக்கு அதுதான் பிடிக்கல. என்னடி நீ இல்லைன்னு சொல்லிடுவியோன்னு பார்த்தேன். ஆனா சத்தியமா சொல்றேன், அவன் மன்னிக்கணும்னு மனசுக்கு ஒரு எண்ணம் வச்சிருந்தான்னு வச்சுக்கோயேன், அவன் திருப்பி ஒண்ணு பண்ற பத்தியா, இல்ல ஒரு ரப்பர் வச்சு அடிச்சிருவாடா அடிச்சிருவா. அதுக்கப்புறம் எங்களால உன்னை காப்பாற்ற முடியாது. நாளைக்கு நீ மீட்டிங்னா எதனாவே எனக்கு அதுவும் பிரச்சனை இல்ல. அவகிட்ட நீ எப்படின்னா மாட்டிட்டு போ, அவ்வளவுதான். அப்புறம் நீ சொல்லுங்க. நீ கூட பேசு. இந்த மாதிரி வேண்டாம், நான் பேசவே தயாரால, என்ன விடுங்க. சாரிடா சாரிடா. சொல்றது கரெக்டாண்டா கரெக்டா, உன் சாரி குப்பைக்கு தான் சமம். இதே விஷயத்த அந்த வீட்டுல பண்ண, என்ன ஒரு 2 ஹவருக்குள்ளே திருப்பி இந்த வீட்டுல அதே பண்ற. அவ சொன்ன மாதிரி நீ பண்றது சரிதான்டா, சரிதான். நீ சாரி கேட்கறதா சும்மா பேச்சுக்கோ, நீ பண்றத பண்ணிக்கிட்டே தான் இருப்ப, நீ திருந்தவும் மாட்டேன். ஏய், உன் பொண்டாட்டி சொல்லி போயிடா, சும்மா சும்மா ஏத்தி விடுற பட்ட என் பொண்டாட்டியா. சொன்னது எல்லாம் சரிதான், நீ அப்படிதான் பண்ற. சரி, இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன். பண்ணுங்க, பண்ணாம போங்க, அது உங்க இஷ்டம். அதான் உங்களை எதுவும் பண்ணல, அப்புறம் என்ன? கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா. சொல்ல மாட்டேன். அப்புறம் அண்ணா சொல்லு, ஏதாவது ரொம்ப போர் அடிக்குது. என் குச்சியில வயிறும் தங்கம் செல்லம் தானே, ப்ளீஸ்டா மன்னிச்சிருடா. சரி, நான் எடுத்தோம் கொடுத்தோம் முடிவு எடுக்க மாட்டேன். உன் விஷயத்த நான் யோசிக்கிறேன், 10 வாட்டி யோசிக்கிறேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் கூட திட்டுற. அண்ணி, அங்கிள் ஆண்டி ஏதாவது சொன்னாங்களா இங்க வரப்போறத பத்தி? இப்படி சொல்லுவாங்க, மூச்சே விடல, எப்ப வருவாங்க கூட தெரியல. உங்களுக்கு தான் தெரியுமே. டிக்கெட் போட்டதே நான் தானே, எனக்கு தெரியாதா? நீ தான் டிக்கெட் போட்டிருக்க. ஆ, இப்ப போட்ட, என்னைக்கு வராங்க? அதுல ஒரு த்ரில் இருக்கட்டும். என்னடா சொல்ற. மாமியார் இன்னைக்கு வந்துருவாங்களா, ஐயோ மாமனார் இன்னைக்கு வந்துருவாங்களா ஒரு பயத்தோடவே நீ இருக்க ஆசைப்படுற, அதனால பயத்தோடவே இருனா பயத்தோடவே இரு. டேட்டா சொல்லிடு, நான் பயப்படாம இருப்பேன். அதன்னா முடியாது. கையல் உன்கிட்ட சொன்ன உடனே எனக்கு சொல்லிடு. பொண்டாட்டியும் பயந்துட்டு இருக்கட்டும், அவங்களுக்கும் சொல்ல மாட்டேன், லைட்டா அவங்களுக்கும் அள்ளு இருக்கு. ஆமா ஆமா, எனக்கும் லைட்டா இருக்குதா. நீ சொல்ற. ஆமாப்பா, நான் சொல்லிட்டேன். ஆனா பெருசா அதுக்கப்புறம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல. இப்ப அவங்க வந்து என்கிட்ட என்ன பேசுவாங்க, என்ன கேட்பாங்க, எனக்கு புரியலல்ல. நான் சென்னைக்கு போறேன்னு சொன்னேன். திவ்யா ஏற்பாடு பண்ணிருக்கா பிளேஸ்ன்னு சொன்னேன். ஆனா உங்க கூட உங்க வீடு அதெல்லாம் நான் ஓப்பனா மென்ஷன் பண்ணல, அதனாலதான். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும், அப்கோர்ஸ் நான் இங்க இருக்க ஆன்டி அங்கிள் அதை பத்தி அதுக்கப்புறம் பேசும்போது தெரிஞ்சிட்டு இருக்கும். அப்ப கூட ஓப்பனா நான் சொல்லல, அது இன்னும் எனக்கு ஓப்பனா சொல்ல தோணல. சரி விடுங்க, நடக்கிறது நடக்கும், அப்ப பாத்துக்கலாம். நீ ஊருக்கு போயிட்டு கண்டுக்க மாட்டேங்க, ஆனா இப்படி பண்ற. ஊர்லயே நீ வச்சு செய்வ எனக்கு தெரியும். இங்கேயும் இப்படி பண்ற, அங்கதான் நைட்டு கிடையாது என் கூட இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அங்க இங்க என்ன ஹால் வீடியோ அதுதான் எனக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. இப்பயும் அதே பண்ற. மறுபடியும் வந்து எழுந்துக்கோ சொன்னா, இல்ல உங்க தலையை கோதாம இருக்கனா? இல்ல, கூட்டிட்டுதான் இருக்க. இன்னும் வேற என்ன பண்ண எனக்கு புரியல. என்கிட்ட பேச நீ, என்கிட்ட கோவமா இருக்காத. உங்க மாமா பெர்மிஷன் வாங்கி கொடுத்தான்ல, அதுக்கு என்ன கிஃப்ட். அதுக்கு உங்களுக்கு என்ன கிஃப்ட்? எனக்கு கொஞ்சம். எதுக்கு நான் கொஞ்சணும்னு கேட்டேன். அது போட போட்டோம், ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டு. உங்க ஃப்ரெண்ட வேண்டான்னு வெறுப்பேத்தாதீங்க. ஏன் ஏன் இவ்வளவு கோவம்? அந்த வீட்ல இருந்து நான் எடுத்துட்டு போய் வைக்கிறேன்னு அந்த டால் எடுத்துட்டு வந்தாரு, எங்க வச்சிருக்காருன்னு கேளுங்க, சொல்லவே மாட்டாரு, அதை எங்க ஒளிச்சு வச்சுட்டாரு. என்ன நாத்து சொல்ற? இந்த வீட்டு பெட்ரூம் வந்து இவர் தூக்கிட்டாரு, எனக்கு தெரியும், இவர் தான் எடுத்து ஒளிச்சு வச்சாரு. கேட்டா இல்ல இல்லன்றாரு, ஆனா இவருதான். அவ ஏதோ அதை வச்சிட்டு இருந்தா, என்னடா உன் பிரச்சனை, எங்கடா அது? அவ அதுக்குள்ள இருக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா, அது உனக்கு பிடிக்கல. ஆமா, பிடிக்கல.
நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா எனக்கு பிடிக்கல. இந்த ரூம்ல அதை நான் தள்ளி தானே வச்சேன். ஆனா இந்த ரூம்ல இருக்குல்ல, நானும் அதுவும் என் ரூமுக்கு போய்க்கிறோம். கொடுக்க சொல்லுங்க. டைம்ல அது கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு வேணும் என் டால் கொடுங்க. முடியாது. அப்பா உன் மேல கோவமா இருக்கிறதுல தப்பே இல்லை. நீ கோவமாவே இருமா, எதுக்குமே சமாதானம் ஆகாது. நானே சொல்றேன். இவ்வளவு கிட்ட வந்திருக்கீங்க, இறங்க வேண்டாம். முடியாது பண்ணி முடியாது. டால் எனக்கு தரல, இறங்குங்க. உனக்கு நான் புருஷன் இல்லை, அது புருஷன் எனக்கு புரியல. ஏய், அது பொம்பளை டால்ரா. அவன் ஃப்ரெண்ட் அதெல்லாம் அவன் அதனால சொன்னேன். ஆமா இல்ல, அது பொம்பளை டால் தான். நீ எதுக்கு அவன் அவன்ற? வாங்கி கொடுத்தது என்னவன் இல்ல, அதனால தான் நான் அவன்றேன். ஓ, அந்த கான்செப்ட்ல அவன்றியா? ஆமா, அதான் என் புருஷன். இப்ப என்னன்றீங்க? எனக்கு புரியல. என்ன புரியணும்? அது புருஷன் அப்ப நான் யாரு? நீங்க வேணாடி சொல்லிக்காத. புருஷன் தான். பெண்ணு உங்க பிரச்சனை. நானா அதுவா? ரெண்டும் தான். ஏன்டாண்டி? எனக்கு நீ வேற அது வேற. உனக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு புரியல. நான் வேற அது வேறதான். நானும் அதுவும் உனக்கு ஒண்ணு இல்ல. அம்மே, அது அப்படி இல்ல. ஏய் லூசு, ஏன் அவளை படுத்துற? என்னடி, அவனுக்கு தான் அவன் கூட எதை வச்சு பேசினாலும் பிடிக்காது. தெரியல, இப்படி சொன்னா அவன் கோவம் தான் போடுவான், தெரியாதா? கூமுட்ட. அவன் அந்த பொம்மை அவன் வாங்கி கொடுத்ததுனால அவனாதான் அந்த பொம்மையை நினைக்கிறா, அவ்வளவுதான். அதனால கீழே தான் அதை தூக்கிட்டு வர்றதுக்கான காரணம் இவன் தானே ஃபீல் பண்றான். என்ன கிட்ட வச்சுக்க மாட்டேன் பொம்மையை வச்சுக்கிறான் அவனுக்கு பதிலா, அவ்வளவுதான். என்ன கதை சொல்ற? நான் ஃபீல் பண்றேன். எல்லா கூடயும் இருக்கா, எல்லார்கிட்டயும் இருக்கா, என்கிட்ட தள்ளி இருக்கான்னு. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதா நீ ஃபீல் பண்றது அவனுக்கு தெரியக்கூடாதுன்றதுனால தான் நீ வாங்கி கொடுத்த பொம்மை அவ கிட்டே வச்சிருக்க. அதை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணும்? வாங்கி கொடுத்த பொம்மை அவ கிட்ட இருக்க நம்ம இருக்கிறதா உனக்கு ஃபீல் ஆகணும். அது உனக்கு ஃபீல் ஆகல. உனக்கும் முட்டை மண்டிக்கு நீ இருந்தா மட்டும்தான் ஃபீல் ஆகும். நான் என்ன பண்ணட்டும்? என்னன்னு? நீ அப்படியே யோசிச்சா? ஆமா, அப்படிதான் யோசிச்சேன். அதனால அதை என் கூடவே வச்சிருக்கேன். இந்த கட்டுலனால அதை தள்ளி வச்சிருக்கு. நீங்க இருக்கும்போது அது தள்ளி தானே இருக்கு. ஆமா. நான் கீழே அம்மா வீட்டுக்கு போகும்போது அப்பெல்லாம் மட்டும்தான் அதை எடுத்துட்டு போறேன். அப்பெல்லாம் அதை நான் என்கிட்டயே வச்சுக்கிறேன். ஆமால. சாரி. பொம்மை என்ன பண்ணீங்க? எப்படி அதை எதுவுமே பண்ணல. உன் ரூம்ல இருக்க கபோர்ட்ல தான் பூட்டி வச்சிருக்கேன். அந்த சேர் மேல உட்கார வச்சுதான் பூட்டிருக்கேன். உனக்கு பிடிச்ச பொம்மை, அது எப்படி நான் என்ன பண்ணுவேன்? அதனால அதை நான் ஒன்றும் பண்ணல. உன்னோட சேரை வச்சு லாக் பண்ணிருக்கல, அந்த சேர்ல அதை உட்கார வச்சு லாக் பண்ண, வேற ஒன்றும் பண்ணல. போதுமா? அது ஒன்றும் பண்ணல. சரி, அதை நான் பண்ண தாங்கிக்க மாட்டேன்னு தெரியாதா? அந்த சேர் கிட்ட தேட மாட்டேன் அப்படின்னு வச்சு அங்க ஒட்டி ஒழிச்சு வச்சு, அவ்வளவுதான். அப்போ ஓகே. அப்புறம் ஒன்றும் இல்லை. என்ன, அதெல்லாம் உனக்கு இருந்துராது. ஆமா, கிடையாது. வேண்டாண்டி, கட்டில புருஷன் சொல்லக்கூடாது. புருஷன் கிளி, அதனால நான் சொதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதானே, தூக்காம இருந்தா தான் இவனுக்கு பிடிக்க 1,00,000 பேர் வேணும். என்ன என்ன இல்லையா? ஏதோ மடியில படுக்க போறேன் நீங்க? அடுத்த வரைக்கும் போதும். எனக்கு அதை விட இதுதான் முடிச்சிருக்கு. கீழே அவ்வளவுதான்டா நீங்க. காண்ட ஆனந்த் தான். ஆனா எனக்கு இதுல கிடைக்கிற ஃபீல் அதுல கிடைக்கல. கிடைக்காதுல்ல, எப்படி கிடைக்கும்? இது என்ன? என்ன? ஆமா, எருவா பப்பா இருக்கு, எதுவும் தெரியாது, அப்படித்தானே? நான் ஊப்பதான். எனக்கு எதுவும் தெரியாது. இதெல்லாம் வரல வச்சு எனக்கு கிடைக்க கூட தெரியாது. கடிக்க. சரிப்பா, சரி, நம்பிட்டேன். அதான், இதோட அவன் எப்படியோ திரும்ப விட மாட்டான். நம்ம கிட்ட பேச போறதும் இல்லை. அப்புறம் சொல்லுங்க நீ. என்ன நாத்து, பேச மாட்டேன்னு நினைச்சேன். நான் ஏன் பேச மாட்டேன்? அதெல்லாம் பேசுவேன். பூச்சி. என்னம்மா பூச்சி பூச்சி பூச்சின்னு? என்ன வேணும் சொல்லு. எனக்கு என்ன வேணும் தெரியாது, அப்படித்தானே? உனக்கு என்ன வேணும்னா அதுக்கு ஒரு லிஸ்டே இருக்கு. அதுல இப்ப என்ன கேக்குற? ஒன்றும் இல்லை. விருப்பா இருக்கு, ஏதாவது சொல்லுங்களேன். அதே தான் நானும் சொல்றேன், ஏதாவது பேசுங்களேன். அப்போ நாங்கள் மனசில் நினைக்கிறது கண்டுபிடிக்கணும் தான் சைக்காலஜி படிச்சிருக்கீங்க. ஏன் ஏன் என்ன சோதிக்கிறீங்க? படிச்சன்றதுக்காக எப்போ பார்த்தாலும் அதையே யோசிச்சுட்டு இருக்க முடியாது. நானாக தான் இருப்பேன். எனக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் நான் அப்போ அதை பற்றி யோசிப்பேன். மற்றபடி நான் எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன். புரிஞ்சுதா? என் ப்ரொஃபஷனாக நான் அதை யோசிக்கும் போது மட்டும்தான் அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி எனக்கு அது தேவையில்லை. சரிம்மா, சரி சரி. என்னை பற்றி என்ன யோசிக்கிற? சொல்லு பாப்பா, யோசிச்சு சொல்லு. சரி, எனக்கு இருக்குன்னு. அம்மே, அது உண்மைதானே, நீ பொண்டாட்டிக்கு இருக்கான் தானே?
அது கரெக்ட் தான். ஓ, அப்படி சொல்கிறீங்க. அப்படின்னா ஓகே. உங்களுக்கு அப்படின்னா ஓகே. என் பொண்டாட்டி மேலே தானே இருக்குன்றாங்க, அதனால எனக்கு அது ஓகே தான். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான்.